வணக்கம் நண்பர்களே. சத்துணவு அமைப்பாளருக்கு தான் இந்த வேக்கன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட தமிழ்நாட்டில முக்காவாசி அதாவது குறிப்பிட்ட நிறைய மாவட்டங்கள்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரியிலயும் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்லேருந்து இந்த வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளிகள்ல தான் இந்த பணியிடங்கள், அதுவும் பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தர பணியிடங்களா வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, 3000 முதல் 9000 வரையும் இருக்கும். அதாவது பள்ளி சத்துணவு மையங்களில் தான் இந்த பணியிடங்கள், அதாவது சமையல் உதவியாளர் அந்த பணியிடம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 732 வேக்கன்சி இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு பள்ளிக்கு, ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா, அந்த ஸ்கூல்லேருந்து உங்கள் வீடு மினிமம் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஆஃப்லைன் முறையில் தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் தான். கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தீங்கன்னா சேவை மையம், லைப்ரரி, அதாவது மாவட்ட மைய நூலகம் அருகில் புதிய பேருந்து நிலையம் கிருஷ்ணகிரி சேவை பிரிவில் வந்து விண்ணப்பம் வாங்கி பயன்பெறுங்க. அது இங்கே வர முடியலன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைடு டிடி ஹெல்த் ஆஃபீஸ் முன்னாடி சேவை பிரிவில் போயிட்டு கலை டைப்ரைட்டிங்னு இருக்கும், அங்கே சேவை பிரிவில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி ரைட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி தபால் மூலயமா நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதற்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2025. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மட்டும் கடைசி தேதி 25/4/2025. மற்ற மாவட்டங்களுக்கு தனித்தனியாக அந்த க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த சமையல் உதவியாளர் வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸு அல்லது ஃபெயிலாக இருந்தாலும் 2 கேடரில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது 10th பாஸ் ஆகிருந்தாலும் 10th ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 9th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்கலாம் அப்ளை பண்ணாதீங்க. 10th பாஸ் இல்லைனா ஃபெயில் சர்டிஃபிகேட் இருக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டிசி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட்டு, மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அந்த சான்றிதழ், கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ், அப்புறம் விதவை சான்றிதழ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக தெளிவாக எழுதி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் உங்களுடைய ஊராட்சி பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு கரெக்டாக ரைட் பண்ணி விண்ணப்பித்து பயன்பெறுங்க. மேலும் இதனுடைய தகவல் வேணும்னா நீங்கள் சேவை பிரிவு 1, சேவை பிரிவு மாவட்ட மைய நூலகம் அருகில் கிருஷ்ணகிரி, மறுபடியும் சேவை மையம் 2, டிடி ஹெல்த் ஆஃபீஸ் முன்னாடி சேவை பிரிவு 2 இந்த மையங்களில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி பயன்பெறுங்க. க்ளோசிங் டேட்டு 25/4/2025. நான் லாஸ்ட் முறை போட்டிருந்தது அங்கன்வாடி பணியாளர்கள், அதாவது நம்ம பால்வாடி ஸ்கூலுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வேக்கன்சி வந்து பால்வாடி ஸ்கூலில் உதவியாளர் வேலை, அங்கன்வாடி குறு உதவியாளர், அங்கன்வாடி பணியாளர் தான் நான் வேக்கன்சி போட்டிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து பள்ளி சமையல் உதவியாளர், அது அங்கன்வாடி பணியாளர் அந்த வேக்கன்சி அது. அதனால் 2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே வேறு நோட்டிஃபிகேஷன் தான். இதை தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வேக்கன்சியோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.